இந்த சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் எதுக்கு அப்ராட் போக வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்கு நமது சமூகத்திலோ இல்ல நமது நாட்டிலோ வாழும் வாழ்க்கையை விட அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனா இருக்கு. தான் சார்ந்த சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட தான் சார்ந்த சமூகத்தினால் திரும்ப திரும்ப காயப்படுத்தப்பட்ட ஒரு நபர்கள் தான் இந்த சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அதனாலதான் பெரும்பாலும் எனக்கு ஊர் பெயர் தெரியாத முகம் தெரியாத ஒரு புது நபர்கள் கூட நான் வந்து குடுத்தனம் நடத்திடுவேன். ஆனா என் சொந்தக்காரங்களோட என் சமூகத்தோட என்னால் இருக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சந்திரன் அப்படின்றது சமூகத்துக்கு அதிபதி. இவங்க இங்க இருக்க சொசைட்டியை விட வெளியில இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு போய் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ஒன்ஸ் அப்ராட் போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க கல்யாணத்துக்கு கூட அவங்க இந்தியாவுக்கு வர்றதில்ல. குறிப்பா நிறைய பேர் படிக்கிறதுக்குலாம் வந்து வெளிநாடு அனுப்புவாங்க, வேலை செய்யறதுக்கு கொஞ்ச நாள் வெளிநாடு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நபர்களை போய் பாருங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப there is no return. பிளஸ் அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி ஆகணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளாவே மாறிடுது.